செல்வகுமார் சார், இப்போது இந்த டிட்வா புயலானது தமிழகத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது கரையை கடக்காது, கரையை ஒட்டியே தான் நிலவும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா கூறியதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதற்கு என்ன காரணம் சார்? அது ஒரு கணிப்பு தான். அதாவது தமிழ்நாட்டின் கரையை கடப்பதற்கு முயற்சி செய்கிறது, நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து முயற்சி செய்கிறது. அதனாலதான் அது கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்கு போகிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கரையை கடக்காது. காரணம் என்னன்னா, அந்த மழையோட அளவும் சற்று குறைவாக இருப்பதற்கும் காரணம் அடர்மிகு ஊடகமா இருக்கு, குளிர் மிகுந்த ஊடகமா இருக்கு நம்முடைய தரைப்பகுதி. புயல் எப்படின்னா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல இருந்து வரக்கூடிய வெப்பமான ஒரு நீராவி, வெயிட் இல்லாத ஒரு ஒரு அது ஒரு புயல் சொல்லலாம். அது அதிகமா நீர் இல்ல, அதுல நீர் இருக்காது, நீர் ஆவி இருக்கும். ஆனா இந்த இந்த நம்முடைய இந்த குளிர்ந்த காற்று தான் மழையாக மாற்றணும் தமிழ்நாட்டின் தரை மீது. அது மோதி வரும்பொழுது அடர்ந்த ஊடகத்துல நுழையாது. அப்ப என்ன செய்யும், அதோடைய பலமும் குறையும். தொடர்ந்து முயற்சி பண்ணி நெருங்கி வடக்கு நோக்கி போகும். வெளி சுற்று முதல்ல தொடும், தொட்டு கொஞ்சம் அப்படியே வடக்கு நோக்கி முயற்சி பண்ணி மையம் நெருங்கி வந்துடும். அவங்க சொல்றது, நம்ம அதான் சொன்னோம், 50 கிலோமீட்டர் தொலைவில் நெருக்கமா இருக்கும். ஒருவேளை அதுல தரையில் பாதி கடலில் பாதியாக கூட போகலாம் சென்னை வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். ஆனால் இது இப்பொழுதைக்கு நெருங்கி 25 கிலோமீட்டர் வரைக்கும் புதுச்சேரி வரைக்கும் நெருங்கிடும். இன்னமும் நெருங்கி 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நெருங்கி இது ஜீரோ அப்படின்னு கரையை கடக்கிற இடம். மாமல்லபுரத்திற்கு அருகில கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கரை கடப்பதே தெரியாது, ஏன்னா முற்றிலுமாக செயலிழந்து போய்விடணும். ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா தான் இருக்கும். ஆனா காற்று இருக்கும், ரேடார்ல தெரியும், செயற்கை படங்கள்ல தெரியும். ஆனா அங்க இருக்கிற இடத்துல தெரியாது, அவங்களுக்கு காற்றே இருக்காது. புயல் இருக்கிற இடத்துல அது அப்படியே புயல் இடத்துல காற்று வீசுனிச்சா வீசலையா, போனிச்சா போகலையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு கடந்தது என்று அல்லது நெருங்கி இருக்கிறது என்று கூட சொல்வார்கள். அப்ப இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். அது அப்படியே மாமல்லபுரத்திலிருந்து கடந்து சென்னைக்கு கிழக்கு மேற்கு புறமாக, அதாவது சரியா சொல்ல போனால் சென்னை மாநகரத்திற்கு மேற்கு புறமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு போய் அப்படியே ஆந்திர பகுதிக்கு போய் மீண்டும் கடலுக்குள்ளே வந்துடும். அவ்வளவு ஒரு ரவுட், அந்த பெண்டுல ஒரு டச்சிங், அவ்வளவுதான். ஓகே, இப்போதைக்கு அந்த டிட்வா புயல் இருக்கும் இடம் தொடர்பாக நீங்க சற்று முன்பு கூறி வந்தீர்கள். இப்போது அந்த டிட்வா புயல் வேதாரண்யத்தை நெருங்கி விட்டது, சென்னையிலிருந்து ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்று இரவுக்குள்ளேயே அது தமிழகத்தை மேலும் விரைவாக அந்த 10 கிலோமீட்டர் வேகம் என்பது கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா சார்? கூடுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது சென்னையை நோக்கி வர அது நினைக்கல, சென்னையை நோக்கி வர அது முற்படல. சரி, அது டெல்டா மாவட்ட கரையை கடப்பதற்காக முற்படுகிறது, ஆனால் கடக்காது. அதுதான் வேதாரண்யம். வேதாரண்யத்திற்கு 75, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 50 கிலோமீட்டருக்கு நெருங்கி வந்துடும். சரி, அப்புறம் 50 கிலோமீட்டர் தொலைவிலேயே இன்று இரவு வரை நீடிக்கும், நாளை அதிகாலை வரை நாகப்பட்டினத்துக்கு கிடைக்க நீடிக்கும். சரி, அதற்கு பிறகுதான் நாளைக்கு பிறகுதான் அது கடலூர் மாவட்டத்துக்கு போக போகுது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலதான் அது மரக்காணத்துக்கிட்ட போகும். சரி, நாளை மாலை, நாளை இரவு 7 மணிக்கு தான் அது மாமல்லபுரம் வரைக்கும் போகும். சென்னை நெருங்கும் இரவு 7 மணிக்கு. அப்பதான் இரவு 7 மணிக்கு, அப்பதான் அது வந்து அது கொஞ்சம் உள்ளே நுழைந்து மீண்டும் இறங்கிடும். அவ்வளவுதான், மீண்டும் கடலுக்குள்ளே வந்துடும். அதனோட எண்ட் பாயிண்ட் அதான் மாமல்லபுரம் அருகே வரக்கூடியது அதனோட எண்ட் பாயிண்ட் வச்சுக்கலாமா சார்? ஆமா, அது அப்படியே வந்து டைரக்டா போய் துறைமுகம் வழியா போகாம கேளம்பாக்கத்துக்கு முன்னாடியே உள்ள நுழைஞ்சு அப்படியே நம்ம பூந்தமல்லி வழியாக உள்ள போய் மீண்டும் ஆந்திர பகுதி வழியாக மீண்டும் நெல்லூருக்கு முன்னாடியே கடற்கரை இறங்கணும். அவ்வளவுதான். மாமல்லபுரம் பூந்தமல்லி வழியாக நெல்லூர் சென்று விடும் இந்த டிட்வா புயல். ஆனால் இந்த நேரத்தில் மழைப்பொழிவு அது 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 செல்லும் போது அந்த மழைப்பொழிவு எவ்வளவு இருக்கும் சார்? ஏன்னா ஒரு அச்சம், இப்போ வந்து ஒரு கனமழை பொழிவு இருக்கும் நாளையில இருந்து ஒரு அச்சம் வந்து ஏற்கனவே நாம நேற்று எதிர்பார்த்தது வெள்ள பாதிக்கும் மழை கொடுத்திருந்தோம். ஆனால் என்ன ஆச்சு என்றால், நம்முடைய இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய காற்றுக்கு இடையில ஒரு நிகழ்வு வந்தது, ஒரு காற்று சுழற்சி, ஒரு தாழ்வு நிலை வந்தது.
அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அது குறுக்கிடுனால கட் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் நேற்றுக்கு இரவு. அதுக்கப்புறம் இது நேரடியா தெற்கு நோக்கி வந்ததோ கொஞ்சம் கிழக்கு மேற்கு நோக்கி தள்ளி இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி இருக்கு. அந்த அரபிக்கடல் காற்று சுழற்சி இமயமலை காற்றை எடுத்து கன்னியாகுமரி வழியாக தான் இதுக்கு குளிர்விக்க அனுப்புது. தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாகவும் போகுது. அரபிக்கடல் தாழ்வு பகுதி இமயமலை காற்றை எடுத்து அங்க அனுப்புறது, அதுவும் போய் இடைமறிக்குது. இந்த புயலுக்கு வரக்கூடிய நீராவியை இடைமறித்து அங்கேயே நீராக மாற்றுகிறது. எங்கிருந்து? மாலத்தீவு பகுதியிலிருந்து நீராக மாற்றுகிறது. சரி. ஆக நீராவி காற்றும் குறைச்சலா இருக்கு. இருந்தாலும் மழை இருக்கு. ஒரு 25 சென்டிமீட்டர் கொடுத்திருப்பது போலவே சென்னை வரைக்கும் கடலோர மாவட்டங்கள், கடலோர பகுதி எல்லாமே ஒரு 25 சென்டிமீட்டர் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர பகுதிகள். இப்போ சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இது தவிர இந்த வெள்ளூர், கிருஷ்ணகிரி, வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த பகுதிகளுக்கு நாளை கனமழை பொழிவு இருக்குமா சார்? நாளை கண்டிப்பா நாளைக்கு. அதாவது இது உள்ளே நுழைகிற காரணத்தினாலே செங்கல்பட்டு மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி, ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம், திருத்தணி வரைக்குமே இது மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். சரி. சென்னைக்கும் கொடுக்கும். அது பிறகு ஆந்திர பிரதேசம் போய் கடல்ல இறங்கும் பொழுதுதான் சென்னையை விட கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் நெல்லூருக்கும் கொடுக்கும். தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர மாவட்டத்துக்கு, ஊத்துக்கோட்டைக்கு அந்த பக்கம் அப்படி கொடுக்கணும். அதான் திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதான் திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நாளை மறுதினமுமே. ஆமா, இது வந்து 1ஆம் தேதி தான் ஆந்திர பகுதிக்கு போகுது. 30ஆம் தேதி தான் இரவு தான் கிடக்குது. 30ஆம் தேதி அதிகாலை சென்னைக்கு மேற்கே இருக்கும். இப்போ இந்த 1ஆம் தேதி 30ஆம் தேதி நள்ளிரவு சென்னைக்கு மேற்கே, அதாவது 1ஆம் தேதி அதிகாலையில தான் அது திருவள்ளூர்ல இருக்கும். 1ஆம் தேதி மதியம் தான் அது நெல்லூர் பகுதியை போய் போகுது. அப்போ இந்த நாளை காலையிலிருந்து அந்த 1ஆம் தேதி மதியம், நாளை மறுதினம் மதியம் வரையே இந்த வட தமிழக மாவட்டங்களில் வந்து அதிக மழைப்பொழிவு இருக்கும். நீங்கள் கடலூர்லேயும் அந்த அதிக மழைப்பொழிவு இருக்குன்னு சொன்னீங்களே சார்? கண்டிப்பா. இப்போ டெல்டாவின் தெற்கு பகுதி வேதாரண்யம் மழை ஓய்ந்து இருக்கிறது. ஆமா, அதிக இதோட இப்ப ஓய்ந்துட்டு இப்போ ஓய்ந்துட்டு. காரணம் என்னன்னா, காரணம் இந்த இருகாற்று இணைவு காற்றுக்கு, அதாவது இந்த சுழற்சியில வந்து காற்றை தரை ஏற்றக்கூடிய இடம் இப்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வடக்கே அமைந்திருக்கு. காரைக்கால் முதல் இப்ப நடந்துட்டு இருக்கு. சரி. இப்ப நெருங்கி வந்துச்சுன்னா இந்த ஷேப்ல கொஞ்சம் மாறும். நெருங்கி வந்ததுன்னா அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் மழை கிடைக்கும் இரவுல. சரி. அப்ப மீண்டும் காரைக்கால்ல இருந்து சென்னை வரை மழை கிடைக்கும் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள்ல. இப்போ மாமல்லபுரம் வரைக்கும் மழை தொடங்கிருச்சு. இப்ப இந்த பேசிக் கொண்டிருக்க இந்த நேரத்துல மாமல்லபுரம் வரைக்கும் தொடர் மழைப்பொழிவு தொடங்கிட்டு இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட கடலோரம், செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்ப தொடர் மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. படிப்படியாக இந்த மழைப்பொழிவு சென்னைக்கும் எட்டிவிடும், திருவள்ளூருக்கும் எட்டிவிடும். அது மிதமான லேசான மழையாக இருக்கும். இன்றைக்கு நாளை காலைக்கு பிறகு கொஞ்சம் கூடும். நாளை மதியத்திலிருந்து மேலும் கூடும். நாளை இரவும் நாளை மறுதினம் அதிகாலை தான் அதீத மழைப்பொழிவு தெரிகிறது சென்னைக்கு. இந்த சென்னையை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கு. ஆனால் கடலூர் மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு சொன்னீங்களே சார், கடலூர் மாவட்டத்திற்கு அது இதோட இணைத்து தனியாகவா? கடலூர் இப்போ காரைக்காலில் இருந்து மாமல்லபுரம் வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது. சரி. இதே நிலை நாளை கடலூர் அடங்கும். காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், இதான் வரிசை. இதுல இப்போ மாமல்லபுரம் வரை பெய்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் திருவள்ளூருக்கும் தொடங்கும். இரவுக்குள்ள திருவள்ளூருக்கு தொடங்கிடும். சென்னைக்கு முதலே முன்னாடியே. அது வந்து மிதமான லேசான மழையாக இருக்கும் இன்றைக்கு இரவு. நாளை காலையில இருந்தும் கொஞ்சம் சற்று கனமழையாகவும், நாளை மதியத்திலிருந்து கனமழையாகவும், நாளை இரவு மிக கனமழையாகவும் சென்னைக்கு இருக்கும். அப்போ இங்க தெற்கிலிருந்து குறைந்து கொண்டே இருக்கும், வடக்குல தீவிரமடையும். அப்ப நாகப்பட்டினத்துல முதல்ல விடும், அடுத்தது காரைக்கால் விடும், அடுத்தது மயிலாடுதுறை விடும். ஆனால் இறுதியாக தொடர்ச்சியாக அங்கு மிக மெல்ல நகரம் சென்னைக்கு மேல போகும்போது, அதனால 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் அந்த வடகோடி மாவட்டங்களுக்கு மழை இருந்துட்டு இருக்கும். இந்த 2 நாட்கள் மழைப்பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த டிட்வா புயல் சிக்கியது வந்து டெல்டா மாவட்டங்கள் தான் மிக கனமழை அங்கே தான் அதிகமாக பெஞ்சிருக்கு. நீங்கள் கூறியது போலவே
அந்த கோடியக்கரை வேதாரண்யம் பகுதியில் தான் வந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் மற்றும் இந்த செங்கல்பட்டு இதற்கு வந்து நாளையும் நாளை மறுதினமும் மட்டும்தான் அதிக கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு. ஆனால் டெல்டாவில் கொட்டியது போல அங்கேயும் அந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்குமா சாருங்க? இப்ப இன்றைக்கு இரவு டெல்டாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய காரைக்காலை விட மயிலாடுதுறை டெல்டா நின்றுமா? இல்ல டெல்டா நிக்காதுங்க. இப்ப இடைவெளி கொடுத்திருக்கிறது மீண்டும் தொடங்கும் இரவில. ஓ சரி. அது நெருங்கி வந்ததும் அது வந்து இப்ப 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சரி சரி. அது இருக்கும் பொழுது அந்த காற்றோட சுழற்சி அப்படி இருக்கிறது. ஒருவேளை செயலிழந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் விட்டம் பரவிடுச்சுன்னா அது மழை முடிந்தது சொல்லலாம். நாகப்பட்டினத்துக்கு மழை முடிந்தது என்று சொல்லலாம் செயலிழந்து போச்சுன்னா. சரி. ஏன்னா விட்டம் பெருகிவிடும். பெருகும்போது வடக்கு எல்லை என்பது மயிலாடுதுறைக்கு வடக்கே அமைந்துவிடும். அப்ப மயிலாடுதுறையிலிருந்து தான் மழை இருக்கும். மயிலாடுதுறைக்கு அப்புறம் உள்ள கடலூர், இன்றைக்கு இரவு அதிக மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் கடலோரம், விழுப்புரம் கடலோரம், செங்கல்பட்டு கடலோரம் மற்றும் புதுச்சேரி இதான் இருக்கும். இன்னைக்கு நைட்டு பெரும்பாலும் இப்படி விரிந்து செயலிழந்து இங்கே செயலிழக்க தொடங்கியதுன்னா இங்கே மழை இருக்காது. நாகப்பட்டினத்துக்கு கிட்டத்தட்ட முடிந்து விட்டது என்று சொல்லலாம். நாகப்பட்டினம் தெற்கு பகுதிக்கும், திருவாரூர் தெற்கு பகுதிக்கும், புதுக்கோட்டை, சிவகங்கைக்கும் ஆனால் லேசான மழை இருக்கும். இந்த பாதிக்கும் மழை அதீத மழை பொழிவுக்கு கிட்டத்தட்ட நிறைவடைந்து என்று சொல்லலாம். ஓகே. இப்போ இன்று டெல்டா மாவட்டங்களில் அந்த மழைப்பொழிவு குறையும். நாளையிலிருந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்று கூறினீர்கள். ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் என்னவென்றால், இந்த டிட்வா புயலானது ஒரு 28ஆம் தேதி வாக்கிலேயே அது 26, 27 இலங்கையில் வந்து ஓரளவு நிலத்திலும் நீரிலும் மாறி மாறி பயணித்து ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விட்டது. மீண்டும் அதே போக்கில் இங்கும் அந்த நிலத்திலும் நீரிலும் கொஞ்சம் வலுவழுந்த நிலையில் இது தாக்குகிறது. ஒரு இரட்டை புயல் போல இது தாக்குவதற்கு இந்த சுழற்சியில் என்ன அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது சார்? எதுவுமில்லை. இப்போ ஒரு பருவமழை காலம் என்றாலே ஏதோ ஒரு இடத்துல நிகழ்வு உருவாகி கொண்டுதான் இருக்கும். சரி. அது கடலோட வெப்பநிலையை பொறுத்தும், காற்றோட அதாவது குவிதலை பொறுத்தும், எங்கே அதிகமாக வெப்பம் இருக்கிறது, கடல் நீரோட்டம் எங்கே வலுவாக இருக்கிறது, இந்த இடங்கள் எல்லாம் எளிதிலே ஒரு நிகழ்வு உருவாகிவிடும். சரி. இத கூட நம்ம முன்பே தான் கருத்திருந்தோம். இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாக போகிறது, இதுதான் புயலாக போகிறது என்று முன்பே தெரிவித்திருந்தோம். ஆமா. அதே போல இதற்கு அங்க இலங்கை அருகே உருவாவதற்கு காரணம் அங்கேதான் வலிமையான நீரோட்டம் இருக்கு. கொல்கத்தா வரைக்கும் 29 டிகிரி இருந்தாலும் செல்சியஸ் வெப்பம், நீரோட்டம் வலுவாக இருக்கிற இடத்துல கூடுதல் வாய்ப்பு புயல் உருவாவதற்கு. சரி. ஏனென்றால் அங்கே தண்ணில மேல் மட்டத்துல ஒரு எவ்வளவு வெப்பம் இருக்கோ மொத்தம் அடிப்பகுதி வரைக்குமே வெப்பம் இருக்கும். அங்கே வளிமண்டலம் எளிதாக சூடாகும். எளிமையாக சூடாகும் போது காற்று லேசாகும், வெற்றிடம் ஏற்படும். வெற்றிடம் ஏற்படும் பொழுது குறைந்த அழுத்த பகுதி ஏற்படும். குறைந்த அழுத்த பகுதி ஏற்படும் போது இப்படி தாடு நிலை பகுதி எல்லாம் தீவிரமடைந்து புயலாக மாறும். ஓகே சார். செல்வகுமார், இது அந்த இடம் இலங்கை சாதகமாகிவிட்டது, தென் இலங்கை. ஓஹோ. செல்வகுமார் சார், இன்று இரவும் நாளையும் இந்த வட கடலோர மாவட்டங்களுக்கு உள்ள மக்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய இந்த மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறீர்கள் சார்? பொதுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னவா இருக்கணும் மக்களுக்கு? கண்டிப்பாக, அதாவது இது நெருங்க நெருங்க மழைப்பொழிவு கூட செய்யும். குறிப்பா அதாவது இனிமேல் இந்த நாகப்பட்டினம் தெற்குக்கு பெரிதா இருக்காது மழை. சரி. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து காரைக்காலுக்கு வடக்கே தான் இருக்கும். மயிலாடுதுறையிலிருந்து இருக்கும். மயிலாடுதுறைக்கு வடக்கே உறுதியாக இருக்கும் இன்றைக்கு இரவு கனமழை. மயிலாடுதுறைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மழைப்பொழிவு அதிகமா இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடம் கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு. ஓகே. பெரும்பாலும் இந்த கடலோர பகுதிகளில் மட்டும்தான் அதிகமா இருக்கும். இன்றைக்கு மழை பெய்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம் மட்டும்தான் பொழிந்தது. சரி. உள்ளே குளிரின் பிடியில் இருந்த காரணத்தினால அந்த குளிர் நீராக மாற்றாமல் அதுவும் ஐசா மாறிடுச்சு நீராவி. அப்ப ரொம்ப குளிர்ந்து விட்டது. அப்ப கடலோரம் தான் மழைப்பொழிவு கிடைப்பதற்கு இப்ப சாதகமா இருக்கு. இப்ப ஏன்னா இரவு வந்துட்டு மறுபடியும் இரவு வந்துருச்சு. சரி. மீண்டும் குளிர் வந்துடும். அதனால இரவு மழைப்பொழிவு கடல் ஓரம் மட்டும்தான் இருக்கும். ஓகே. அந்த கடல் ஓர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்
பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பா இருக்கணும். தாழ்வான பகுதி 25 சென்டிமீட்டர் பெய்ய வாய்ப்பு இருக்கு இன்றைக்கும். குறிப்பாக அந்த சிதம்பரத்திலே இருந்து ஆமா தாழ்வான பகுதிகள்ல இது 25ங்கிறது பெருசு இல்ல. தாழ்வான பகுதிகளில் இருந்தால் பயிர்களை கொஞ்சம் மூழ்கடிக்கும். அடுத்தது இதே போலதான் சென்னைக்கும் இருக்கும், திருவள்ளூருக்கும் இருக்கும், செங்கல்பட்டுக்கும் இருக்கும், காஞ்சிபுரத்துக்கும் இருக்கும். அது நாளை மதியத்துக்கு மேல தீவிரமடைந்து 1ஆம் தேதி அதிகாலை வரை இருக்கும். அங்கேயும் நாம என்ன சொல்லியிருக்கோம், அதாவது தொடர்ந்து அப்சர்வேஷனை பார்த்து இருந்தா முன்னெச்சரிக்கை எடுக்கணும். இப்பவே பெரிய அளவுல முன்னெச்சரிக்கை இல்லை. ஏற்கனவே 20 சென்டிமீட்டர் சென்னை தாங்கி இருக்கும். அங்கேயும் 25 தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை கூடுதல் 30 அவ்வளவுதான். அதுவே அதிகமாக தெரியுது இப்ப இருக்கக்கூடிய வானிலை சூழல்லாம் பார்க்கும்பொழுது. ஓகே சார், மிக்க நன்றி சார். இந்த டிட்கா புயலோடு இலங்கையிலிருந்து அது சென்னைக்கு வரும் வரையிலும் நெருங்கும் வரையிலும் பல்வேறு தகவல்களை எங்களுக்கு பகிர்ந்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலையும் மக்களுக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாளையும் நாளை மறுதினமும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். புயல் முன்னெச்சரிக்கைக்காக வானிலை நிபுணர் செல்வகுமார் பல்வேறு தகவல்களை நமக்கு அளித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு மழை இருக்கும், நாளை குறையும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுதினமும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். 20 சென்டிமீட்டரிலிருந்து 30 சென்டிமீட்டர் வரை அந்த மழைப்பொழிவு இருக்கும் என்ற தகவலையும் முன்னெச்சரிக்கைகள் நமக்கு கூறியிருக்கிறார். மற்றொரு புயல் தொடர்பான சிறப்பு விவாதத்தில் சந்திக்கலாம். நன்றி.